என்னோட மனசாட்சிப்படி இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருந்தா நீங்க கோர்ட்டோட ஆர்டரோட காப்பி காட்டுங்க. இவருக்கு இன்டரிம் பெயில் இல்ல, இவர் ஒரு ஃபியூஜிட்டிவா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க காட்டுங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கா அப்படின்னு காட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம சொல்றோம். சவுக்கு சங்கருக்கு மேல நமக்கு என்ன பெரிய பாசமா இதா எதுவுமே கிடையாது. இந்த வீடியோனால எடுக்க முடியாது. இந்த வீடியோவை இதோட சோர்ஸும் அவங்க கேட்டாங்க, ஏன்னா நாங்க ட்ரேஸ் பண்ணி அவரை போனோம் அப்படின்னு. 6ல இருந்து 60 வரை எந்த வயசா இருந்தாலும் சரி, எந்த பெண்மணியும் இங்க சேஃப் கிடையாது. அப்ப இதுல எல்லாத்துலயும் இந்த போலீஸோட எனர்ஜியை போட்டு அதற்குண்டான விஷயங்களை பண்ணுவாங்களா? அதை விட்டுட்டு அதுக்கு வேண்டி போலீஸ் இவ்வளவு தீவிரமா இங்க இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான யூடியூப் சேனல்ஸையும் கூப்பிட்டு சமன் பண்ணி உட்கார வச்சு பேச வேண்டிய தேவை என்ன? ஒரு மேன் வெர்சஸ் தி ஸ்டேட். இந்த நிலைமை யாருக்கும் வரலாம். மைக் பிடிச்சிருக்க உங்களுக்கும் வரலாம், எனக்கும் வரலாம், யாருக்கு வேணா வரலாம். அன்பார்ந்த பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு இந்த வேலையில் எங்கள் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். காரணம் என்னன்னா, இத்தனை நேரம் வெயிட் பண்ணி எலெக்ஷன் சீசன்ல பல விஷயங்கள் கவர் பண்ணாலும் ஒரு சிக்னிபிகண்டான ப்ராப்ளம் உங்க முன்னாடி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை இந்த நேரத்தில் வர வச்சிருக்கோம். ஸோ எங்க கூட இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தலைவர்கள் எல்லாருமே இருக்காங்க, மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க, அதிமுக இருந்து நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. உங்ககிட்ட நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு சமன்ஸ் வந்திருக்குங்க. சமன்ஸ் எதுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னா 377/2025 ஒரு கேஸ். இந்த கேஸ் யார் ரிலேட்டட்னா சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு நபர். அந்த நபர் ரிலேட்டடான ஒரு கேஸுக்கு எங்களுக்கு சமன்ஸ் அமைச்சிருக்காங்க. அப்ப இந்த கேஸ் போன வருஷம் செப்டம்பர்ல, அதாவது 2/7/2025 போன வருஷம் செப்டம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ். இப்ப இந்த நேரத்தில் நமக்கு ஏன் இந்த சமன்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அங்கதான் பல செய்திகளை உங்கள் வாயிலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விரும்புறோம். ஸோ இந்த சமன் யாருக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸ், இந்த மிஸ்டர் சவுக்கு சங்கரோட வீடியோ போட்ட யூடியூப் சேனல்ஸ்க்கெல்லாம் இந்த சமன் அமைச்சிருக்காங்க. இந்த கேஸ்ல அவர் ஒரு இன்டரிம் பெயில், அதாவது பிணையில வெளியே இருக்காரு. தற்காலிகமாக அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு, சில கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸை அவர் ஃபாலோ பண்றாரா இல்லையாங்கிறத பார்க்க வேண்டியது எங்களோட கடமை கிடையாது. அவரு பிணையில இருக்காரு. ஸோ அவரோட வீடியோஸை எடுத்து போட்டதுனால இப்ப எங்களுக்கு சமன்ஸ் அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. அதாவது தமிழ்நாட்டில் முக்கியமா வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, மீடியாவை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சுட்டு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பணபலம் இல்லைன்னா அவங்களோட மசில் பவர், அப்புறமா அவங்களோட யூஷுவல் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்பவுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய இந்த திமுகவுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம், இதை தாண்டியும் நம்ம பண்ணக்கூடிய இந்த அவல ஆட்சி மக்களுக்கு போய் சேருது. எல்லா ரேப் நியூஸும் ரிப்போர்ட் பண்றாங்களே, செக்ஷுவல் அலிகேஷன்ஸ் எல்லாம் இவ்வளவு இருக்கு, திமுக காரன் எல்லா இடத்துலயும் மாற்றானே, அப்ப என்ன பண்றது, யார் இதை ஆம்பிளிஃபை பண்றா அப்படின்னு பார்த்தா இந்த சோசியல் மீடியா தாங்க. இப்ப இன்னைக்கு எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்கள், ஹார்ட் ஒர்க்கிங் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. அங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால செய்ய முடியாத பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப இந்த யூடியூப் சேனல் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா தரப்பு இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் இருக்கு பாத்தீங்களா, அரசாங்கத்தை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மீடியா இருந்தா மட்டும்தான் இங்க இந்த ஜனநாயகம் ஒழுங்கா இருக்க முடியும். சோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. சவுக்கு சங்கருக்கு மேல நமக்கு என்ன பெரிய பாசமா இதா எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவரு பல பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் பண்ணியிருக்காரு. பட் அதையும் தாண்டி ஒரு இண்டிவிஜுவல் மனுஷனை ஒரு ஸ்டேட் பல காரணங்கள் சொல்லி, இப்ப இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசருக்கும் இவருக்கும் ஏதோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கு, அப்ப அந்த கேஸை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்னு போன வருஷம் 7ஆம் மாசம் ரெஜிஸ்டர் ஆன கேஸை இப்ப இந்த வீடியோ வெளியே வந்ததுனால எங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. இதை பிரிடாமினன்ட்டா நான் வந்திருக்கேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த வீடியோனால எடுக்க முடியாது. இந்த வீடியோவை இதோட சோர்ஸும் அவங்க கேட்டாங்க, ஏன்னா நாங்க ட்ரேஸ் பண்ணி அவரை போனோம் அப்படின்னு. ஸோ இதுல நீங்க கிளியரா புரிஞ்சுக்கலாம் இது எதுக்கு பண்ணப்படுது அப்படின்னா, யாரும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசிடக்கூடாது. அப்படி அரசாங்கத்துக்கு எதிராக பேசி அந்த கருத்துக்களை நீங்க கொண்டு போய் போட்டீங்க அப்படின்னா, உங்களை நாங்க சமன்ஸ் கொடுத்து வெயில்ல நிக்க வச்சு உங்களையும் நாங்க ஒரு பிரச்சனைக்குள்ளாக்குவோம், பொருளாதார ரீதியாக உங்களை முடக்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற இன்டைரக்ட் த்ரெட் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ ஒரு அரசாங்கம்ங்கிறது சட்டத்தை சொல்லியிருக்காங்கன்னா, எந்த விஷயத்த நீங்க டைரக்டா பண்ண முடியாதோ அதை இன்டைரக்டாவும் பண்ண முடியாது. சோ இப்ப சவுக்கு சங்கரை நீங்க முடக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி சேனல் எல்லாத்தையும் வச்சு நீங்க அவங்கள மிரட்டி இந்த மெசஞ்சர், ஷூட்டிங் த மெசஞ்சர் அப்படிங்கிற வேலையை இவங்க பண்ணறதுக்குள்ளான ஒரு முயற்சி அப்படிங்கறதா என்னோட புரிதல். சோ நான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்கிட்ட சொன்னேன், என்னோட மனசாட்சிப்படி இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றீங்க அப்படின்னா, நானும் ஒரு சேனல் வச்சிருக்கேன், எனக்கும் எத்திக்ஸ் இருக்கு. என்னோட சோர்ஸை இந்த விஷயத்துல ரிவீல் பண்ண வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. அப்படி இருந்தா நீங்க கோர்ட்டோட ஆர்டரோட காப்பி காட்டுங்க. இவருக்கு இன்டரிம் பெயில் இல்ல, இவர் ஒரு ஃபியூஜிட்டிவா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க காட்டுங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கா அப்படின்னு காட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம சொல்றோம் அப்படின்னு.
பட் பொதுமக்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லிக்க விரும்புறோம் அப்படின்னா, இது எல்லாமே இந்த நேரத்துல திமுகவுக்கு எதிராக எந்த விதமான ஒரு குரலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் இதை நான் பாக்குறேன். இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்க. அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, டவுன் சவுத்ல நீங்க போனாலும் சரி, இங்க வந்தாலும் சரி, விளாத்திக்குளத்துல நடந்த அந்த கொடுமை உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன பெண் வெட்டி கொண்டிருக்காங்க. திருவள்ளூர்ல இப்ப ரீசெண்டா அந்த மாதிரி சம்பவம். கஞ்சா போதையில என்ன பண்றாங்க பசங்கன்னு தெரியல. 6ல இருந்து 60 வரை எந்த வயசா இருந்தாலும் சரி, எந்த பெண்மணியும் இங்க சேஃப் கிடையாது. அப்ப இதுல எல்லாத்துலயும் இந்த போலீஸோட எனர்ஜியை போட்டு அதற்குண்டான விஷயங்களை பண்ணுவாங்களா? அதை விட்டுட்டு ஏதோ ஒரு ப்ரொடியூசருக்கு நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்களே யோசிச்சு பாருங்க. போலீஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஏதோ ஒரு தகராறாம் சவுக்கு சங்கருக்கு, அதுக்கு வேண்டி போலீஸ் இவ்வளவு தீவிரமா இங்க இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான யூடியூப் சேனல்ஸையும் கூப்பிட்டு சமன் பண்ணி உட்கார வச்சு பேச வேண்டிய தேவை என்ன? அதுவும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது. அப்ப அவங்க சொல்றாங்க, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னா நாங்க நியூட்ரலா தான் நடந்துக்கணும், இந்த கேஸ் பழைய கேஸ், நாங்க ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது? அங்கதான் சொல்ல வரேன். இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. என்ன இவங்க பண்றாங்க அப்படின்னா, நான் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல யாரெல்லாம் இந்த திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டிசிசத்தை வலுவா வைக்கிறாங்களோ, இல்ல இந்த மாதிரி சவுண்டான வாய்ஸஸ் ஆம்பிளிஃபை பண்றாங்களோ, அவங்கள முடக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்கிட்டையும் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் வச்சுக்க விரும்புறேன். திரு இபிஎஸ் அவர்களுக்கு முதல்ல இந்த ரிக்வெஸ்ட் வச்சுக்க விரும்புறேன். காரணம் என்னன்னா, புரட்சி தலைவர் அவர் வந்துட்டு உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகும் போது அவருக்கு இதே மாதிரிதான் திமுக பல குடைச்சல்களை கொடுத்துச்சு, பயங்கரமான குடைச்சல்களை கொடுத்துச்சு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர்ற மாதிரி 5-6 ரீல் அப்படி அமுச்சு விட்டு அதுக்கப்புறமா தியேட்டர்ல கொண்டு போய் போடுவார். போலீஸ் எல்லாம் வேர்பல் ஆர்டர்ஸ் கொடுக்கப்பட்டுச்சாங்க, என்ன வேணாலும் கண்டுக்காதீங்கன்னு. ஏன்னா இவரோட புகழ் வெளில வந்திருக்க கூடாது, இவர் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் வெளியே வந்திருக்கூடாது. திமுக இது காலமாக பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு இது வந்துட்டு ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க திமுக அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு புரிதல். they have taken this to the next level. காரணம் என்னன்னா, ஆன்டி இன்கம்பன்சி பீக்ல இருக்கும்போது சில இடத்துல காசு கொடுத்து, சில இடத்துல மசில் யூஸ் பண்ணி, சில இடத்துல டிஐபிஆர் யூஸ் பண்ணி பல சேனல்ஸ் அவங்களால வாங்க முடியுது. ஆனா அதையும் தாண்டி பல நேர்மையான பத்திரிகையாளர்கள் உண்மையை சொல்றாங்க, அதையும் தாண்டி இந்த யூடியூப்ல இருக்கவங்க எல்லாம் பேசி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு ஹெவியா இருக்கு. சோ ஆகையினால இபிஎஸ் அவர்கள் இதை கண்டிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம மாண்புமிகு நயனா நாகேந்திரன் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே திரு சவுக்கு சங்கர் அவர்கள் எவ்வளவு இந்த அரசியல்வாதிகளுக்கு எகென்ஸ்டா பேசினாலும், அண்ணாமலைக்கு எகென்ஸ்டா பேசினாலும், உள்ள போகும்போது ஒரு மேன் வெர்சஸ் தி ஸ்டேட், இந்த நிலைமை யாருக்கும் வரலாம். மைக் பிடிச்சிருக்க உங்களுக்கும் வரலாம், எனக்கும் வரலாம், யாருக்கு வேணா வரலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி ஆக்ஷன் இன்டைரக்டா எடுக்கும் போது நாம கூட நிக்கணும். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதை விட ஒரு பெரிய அநீதி நமக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த சமன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் உங்ககிட்ட கொண்டு வரேன். மற்றபடி இந்த சவுக்கு சங்கருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தமும் கிடையவே கிடையாது. அவர் இன்ஃபேக்ட் நமக்கு பிரச்சனை உண்டாக்கி இருக்காரே தவிர பெருசா எதுவும் நல்லது பண்ணதில்லை. அதே மாதிரி பல பேருக்கும் பண்ணிருக்காங்க. பட் இந்த தருணத்துல ஆர்டிகல் 19 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் ரொம்ப முக்கியம். சமன்ஸ்ங்கிறது என்ன தெரியுமா சார்? இப்ப நீங்க கேட்பீங்க, சார் ஒரு சமன்ஸ்க்கு வேண்டி இவ்வளவு பெரியப்பட்ட பிரஸ் மீட்டா அப்படின்னு. சமன்ஸ்ங்கிறத பத்தி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது சமன்ஸ் இஸ் a very serious legal document. It has to be served with proper application of mind and not as a routine procedure. சும்மா ஏதோ ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜருக்கு நீங்க சமன்ஸை சர்வ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து, ஏன்னா என்னோட டைம் வேஸ்ட் ஆகுது, இத்தனை பேரோட டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ ஆகையினால நீங்க அது பண்ணும்போது அதுக்கு ப்ராப்பர் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டா இருக்கணும். அது மெஜிஸ்ட்ரேட்டா இருந்தாலும் சரி, எக்ஸிக்யூட்டிவா இருந்தாலும் சரி. பல கேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பத்திரிகை சுதந்திரத்தை முடக்கக்கூடாது, கருத்து சுதந்திரத்தை முடக்கக்கூடாது சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லியிருக்கு. இப்ப நான் ஒரு கேஸ் சொல்றேன், ராஜ்நாராயண் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய திரு நக்கீரன் கோபால் அவர்களோட கேஸ். இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் கிளியரா சொல்லியிருக்கு, அடிப்படை உரிமை இந்த கருத்து சுதந்திரம். சோ அந்த குறவழியை நசக்கக்கூடிய வேலையை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே தவறானது. இங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் மொரால்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. இவ்வளவு சட்ட பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, போலீஸ ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாத்தி வச்சிருக்காங்க. அத்தனை திறமையான அதிகாரிகள் இருக்காங்க, அத்தனை பேர் இங்க வந்து திறமையா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை, பேனர் மண்டையில விழுது, பொன் குழந்தைங்க மண்டையில விழுது, இந்த மாதிரி கஞ்சா தலைக்கு ஏறி வீடுக்கு வீடு ஓடி போய் அடிக்கிறான். அதையெல்லாம் போய் பார்த்தா லிங்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக காரன் இருக்கு. அப்புறம் போய் அவங்க எப்படி கேட்க முடியும்? ஸோ பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஓவர் த போலீஸ் ஃபோர்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு இந்த இடத்துல. ஆகினால அவங்களால எஃபிஷியன்டாவே செயல்பட முடியல. எல்லா டைமும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், எதிர்கட்சிக்காரன் எங்க போறான், என்ன பண்றான், அவன் என்ன வீடியோ போடுறான், அதை பாரு அப்படின்னு தொடைநடுங்கித்தனமா இருந்திருக்காங்க. அதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம், இபிஎஸ் அவர்கள், நீங்க பாத்திருப்பீங்க, பத்திரிகையாளர் நீங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும்,
என்னென்னமோ அவரை பத்தி பேசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. எவ்வளவோ ப்ரொட்டஸ்ட் ஆகுனா இந்த கையில ஒரு தப்பு எடுத்து தாழ எடுத்து இங்க அடிச்சுக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சேன்னு. இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? யார் எந்த போராளியும் வரல. அவங்களோட நெக்ஸஸ் பாருங்க, அந்த போராளிகளும் வரல, அதே மாதிரி அதை எடுத்து பேசக்கூடிய இன்ஃபுளுசர்ஸும் வரல. இப்ப சோசியல் மீடியா இவ்வளவு கேட்கறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இத்தனை பேர் இருக்கீங்க, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய இன்ஃபுளுசர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு, ஃபுட் இன்ஃபுளுசர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அவரு பண்ணக்கூடிய தப்பு ஜெண்டர் ரிவீலிங். சட்டம் என்ன சொல்லுதுன்னா உங்க குழந்தையோட அந்த பாலினத்தை சொல்லக்கூடாது, தெரியக்கூடாது அப்படின்னு. ஆனா அதை வந்து ஓப்பனா ரிவீல் பண்ற அப்படி. அப்ப அவருக்கு அகேன்ஸ்ட் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? எதுவுமே எடுக்கல. ஏன் எடுக்கல? ஏன்னா அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு க்ளோஸா இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு 2 பேர் உட்காந்துருப்பாங்க, 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிளிப்போ என்னமோ ஒண்ணு கெட்ட கெட்ட வார்த்தையா தான் பேசியிருப்பாங்க. ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா இது வரைக்கும்? ஏன்? அவங்க எல்லாம் இந்த நட்பு வட்டாரத்துல, திமுக நட்பு வட்டாரத்துல இருக்காங்க. ஸோ இந்த சமன்ஸோட எசன்ஸ் என்னன்னு நம்ம உங்ககிட்ட மறுபடியும் சம்ம பண்ணோம் அப்படின்னா, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடிய யாரா இருந்தாலும் ஒன் வே ஆர் தி அதர் நாங்க ஒன்று டார்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு மிரட்டலுக்கோ உருட்டலுக்கோ பயப்பட வேண்டிய தேவை நமக்கு இல்லை. நீதிமன்றத்து மேலேயும் நீதி மேலேயும் மக்கள் மேலேயும் நமக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த விஷயத்தை உங்ககிட்ட பாஸ் ஆன் பண்றதுக்கு தான் இந்த பிரஸ் மீட். நீங்க ஏதாவது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இப்போ அவர் வெளியில வரும்போது பிணை கொடுக்கும்போது சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்கன்ற போது பொதுவெளியில திரும்ப பேசக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதை மீறி சவுக்கு சங்கர் பண்ணியிருக்கிறார். இப்போ அதை வீடியோ போடுறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருதுன்ற அந்த மாதிரி ஏதாவது? உண்மைதான். இப்ப இதே எக்ஸாக்ட் விஷயம் தான் சொன்னாங்க. அதாவது ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷனை வயலேட் பண்ணிட்டாரு, அதனால வந்து நீங்க வீடியோ போடக்கூடாது. வீடியோ போடக்கூடாதுன்னா விட அந்த கண்டிஷன் வயலேட் ஆக்கியிருக்காங்க. சோ நாங்க அவருக்கு பின்னாடி போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொதுமக்களின் புரிதலுக்கு வேண்டிய சொல்றேன். கண்டிஷனை இவங்க வயலேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் கண்டிஷனை வயலேட் பண்றாரு, ஆகையினால பெயில கேன்சல் பண்ணுங்கன்னு போய் நீதிமன்றத்துல சொல்லி உத்தரவு வாங்கிட்டு அவங்க வரணும். அதுக்கப்புறமா நாம வந்து அந்த மாதிரி ஒரு ஃபியூஜிட்டிவ்க்கு ஹெல்ப் பண்ணோம்னா அது தவறு. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வரல. நான் கேட்டேன் அந்த மாதிரி இருக்கான்னு. இல்ல ஆர்டர் ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப ஆர்டர் காட்டுங்க. அதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த தீவிரத்தை காட்டுறீங்க? எத்தனையோ கேஸ்ல காட்டாத தீவிரத்தை நான் என்ன சொல்றேன், வேங்க இவையெல்லாம் அத்தனை நாளா சும்மா இருந்திருக்காங்க, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா இங்க என்ன இவ்வளவு தீவிரம்? புட்டிங் சோ மச் எனர்ஜி இன்டு திஸ். சோ அதுதான் இது அரசியல்னு சொல்ல வரேன். அது மாடல் கான்ட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது அவங்க சும்மா சொல்லிக்கலாம் இந்த கேஸ, பட் யூ ஆர் கோயிங் ஆஃப்டர் அ பொலிட்டிக்கல் ஆப்பனண்ட். இதுதான் இருக்கு முன்னாடி உள்ள இருக்கக்கூடிய விஷயங்க பிரதர். இதை வந்து நீங்க வந்து டைரக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு தெரியும். ஆஹா இதுக்கு தான் அதுவா, இங்க சுவிட்ச் போட்டு அங்க பல்ப் எரியும் அப்படிங்கறது ஐடியா. இது வரைக்கும் போட்ட வீடியோக்களை எடுத்தாகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயம் எனக்கு கொடுக்கப்படல. பட் பல பேர் இந்த யூடியூப் சேனல்ஸ்ல வந்துட்டு சமன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அதுல பல பேர் எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டாங்க. பட் தார்மீக அடிப்படையில அதை நான் பண்ண விரும்பல. சோ இப்ப வந்துட்டு நான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நாங்க வந்து உங்களோட சோர்ஸ் யார் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சவுக்கு சங்கர் எனக்கு வீடியோ கொடுக்கல, எனக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஆளை வந்துட்டு விச் ஹண்ட் பண்றாங்க, பொலிட்டிக்கலா அவரை வந்து அரசியல் ரீதியாக துன்புறுத்துக்கிறதுக்கான முயற்சி நடக்குது. அப்ப ஒரு இண்டிவிஜுவலா, ஒரு அரசியல்வாதியா, பத்திரிகை துறையே ஒரு ஐபி நியூஸ்னு ஒரு சேனல்ல வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நடத்துற ஒரு நபரா என் மனசாட்சி அந்த மாதிரி விஷயம் பண்றதுக்கு எனக்கு கொடுக்கல சார். நீங்க ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயத்த கோர்ட் சொல்லுது அப்படின்னு சொல்லுங்க. இந்த கேஸ் நம்பருக்கும் நான் போட்ட வீடியோக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க ட்ரேஸ் பண்ணி போறதுக்கு அவர் கண்டிஷனை வயலேட் பண்ணிட்டாரு, நீங்க ஒரு ஆர்டர் கொடுங்க. டெஃபினெட்லி வில் கோஆபரேட் வித் த போலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, இது வந்து பொலிட்டிக்கல் விச் ஹண்ட். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம வந்து இது ரெப்ரஸன்டேஷனாக நம்ம தோழமை கட்சிகளும் நம்ம எல்லாரும் கொண்டு போய் கொடுப்போம். வாட் கேன் நாட் பி டன் டைரக்ட்லி ஷுட் நாட் பி டன் இன்டைரக்ட்லி சார். அதான் விஷயம். ஆட்சி மாற்றம் நடந்தா இது நிச்சயமா இது இருக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, அதான் நான் உங்களுக்கு சொல்றேங்க. இப்ப போன தடவை திரு இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது அவ்வளோ அவதூறு, அவ்வளோ குற்றச்சாட்டு, அவரை வச்சு அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, வன்மம் கக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அப்ப யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அவரு? நீங்க சொல்லுங்க, இத்தனை பேர் இருக்காங்க, யாரையாவது அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காரா? பத்திரிகை சுதந்திரத்துக்கு பறிச்சிருக்காரு. எங்க அப்படி கிடையாது, தும்பனா அரெஸ்ட். எல்லாருமே எங்க கட்சிக்காரங்க போன மாசம் வந்து ஒரு யங்ஸ்டர் மாநில செயலாளர் ஐடிஎம் சோசியல் மீடியா சங்கி பிரின்ஸ், அவனை வந்து சம்பந்தமே எல்லாம் கொண்டு போய் ஏதோ ஒரு ட்விட்டர் போஸ்ட்டுக்கு 1 மாசம் கொண்டு போய் உள்ள வைக்கிறீங்க. அப்ப என்ன மனசாட்சி இருக்கு உங்களுக்கு? அப்ப இவெல்லாம் என்னைக்கு வந்து அதாவது எதுக்கு பண்றீங்க அப்படின்னா அவனோட பேக்கை பிரேக் பண்ணோம், மொரால பிரேக் பண்ணணும். பட் உண்மையா போராடக்கூடிய யாருக்குமே வந்து இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பட் இந்த மாதிரி விஷயத்தை தான் 2021 இருந்து இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் மிஸ்டர் கருணாநிதி இதை விட எவ்வளவு பெட்டரா இருந்தார். அவர் வந்து என்னதான் கிரிட்டிசிசம் இருந்தாலும் அதை எதிர்கொள்ற அளவுக்கு, ஏன்னா அவருக்கு திறமை இருந்துச்சு, திருப்பி எழுத தெரிஞ்சிச்சு, பேச தெரிஞ்சிச்சு. இவங்களுக்கு தான் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நம்ம துண்டிச்சிட்டு வச்சு ஒழுங்கா படிக்கிறது இல்லையே.
ஸோ அந்த ஒரு லேக் ஆஃப் திறமைனால இன்செக்யூரிட்டி ஜாஸ்தியா இருக்கு சார். பேசிக்கா சிம்பிளா சொல்லணும்னா சார், இன்காம்படன்ஸ்னால இன்செக்யூரிட்டி ஜாஸ்தியாகுது சார். அதனால எல்லாரையும் முடக்க பாக்குறாங்க. இது எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு 2026 ஒரு பாடம் கற்பிக்கப்படும்ங்கிறது என்னோட நம்பிக்கை சார். நன்றிண்ணா.